உங்கள் உடம்பால் செய்ய முடிஞ்ச மிக புத்திசாலித்தனமான செயல் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது கட்டாயம் உங்களை நோய்வாய்ப்படுத்துறது தான். நமக்கு தலைவலி வருது, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு சளி பிடிக்குது அப்படின்னா அது எல்லாம் என்ன சொல்லுது? நம்மளோட உடம்பு என்ன வேலை செய்யணுமோ அதை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் காட்டுது. அப்போ இந்த நோய்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த நோய்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்ம ஆரோக்கியமாகவே இருக்க முடியும். அப்போ இந்த நோய்களை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த நோய் ஏன் வருது? வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் செய்யணும்? இதை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் அனட்டாமி ஆஃப் இல்னஸ். இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா படிக்கிறதுலேயே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹேபிட்ஸும் நம்மளோட நோயை சீக்கிரமே குணப்படுத்தும் அப்படின்றது தான். என்ன தான் நோயை நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்படின்னாலும் எதிர்பாராத சூழல்கள் நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கு கட்டாயம் நம்மளை தயார்படுத்திக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தயார்படுத்துதல் தான் ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது ரெண்டும் தான் நம்மளால் எடுக்க முடிஞ்ச ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு நிதிசார் முடிவும் கூட. நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு கட்டாயம் நமக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது தேவை. வெறும் மாதம் 400லேருந்து 500 ரூபாய் கட்டுறது மூலமாக சில கோடிகள் வரைக்கும் கூட நம்மளால் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜை எடுத்துக்க முடியும். இது ஆன்லைனில் எடுக்கும் பட்சத்தில் கூடுதல் 15% டிஸ்கவுண்ட்டும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பாராத ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்ம குடும்பத்தினருக்கு வரும் பட்சத்தில் அங்கே நம்மளை காப்பாற்ற போகிறது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். இதுவும் மாதம் வெறும் 400லேருந்து 500 ரூபாய் செலுத்துறது மூலமாக சில லட்சம் வர, ஏன் சில சமயம் கோடிகள் வரைக்கும் கூட நம்மளால் கவரேஜை எடுத்துக்க முடியும். இது ஆன்லைனில் வாங்கும்போது நமக்கு 25% கூடுதல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இது கூடவே நமக்கு ஒரு டெடிகேட்டட் ஹெல்த் மேனேஜரும் கிடைப்பாங்க நம்மளோட ஹெல்த் கேர் ஜேர்னியில் நம்மளை கைட் பண்ணுறதுக்கு. இந்த புத்தகம் சொல்லித்தர மாதிரி எப்போவுமே பெஸ்ட்டுக்காக காத்து இல்லாமல் அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். அப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும்னா கட்டாயம் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது உங்களுக்கு அவசியம். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே பல நல்ல இன்சூரன்ஸ் ப்ரொவைடரை உங்களால் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது சூட் ஆகுன்றதை தேர்ந்தெடுக்க முடியும், கூடுதல் டிஸ்கவுண்ட்டோட. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்க லிங்க்கை உடனடியாக செக் பண்ணி பாருங்கள். 1964 இந்த ஆத்தர் ஒரு தடவை சோவியத்துக்கு ஒரு வேலைக்காக பயணம் பண்ணுறார். திரும்ப வீட்டுக்கு வரப்போ ஒரு காய்ச்சலோடு வரதை கவனிக்கிறார். அந்த காய்ச்சல் வரும்போது உடல் வலி வரதும் ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஆனால் உடல் வலி மட்டும் போகவே இல்லைன்றதை நோட் பண்ணிட்டே இருக்கார். காலப்போக்கில் ரொம்பவே அதிகமாகுது. எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னா அவர் உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பையும் அசைக்கவே முடியல. எந்த ஒரு ஜாயிண்ட்டும் ஃபங்க்ஷனே ஆகலை. டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர் அவரோட ரத்தத்தை பரிசோதனையும் பண்ணுறாங்க. ரத்தத்தில் செடிமெண்ட் வேல்யூ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த செட்ரேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு டெஸ்ட் டியூப்பில் ரத்தத்தை எடுத்து வச்சோன்னா எவ்வளவு சீக்கிரமாக அது கீழே போய் படியுது அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. இது ஒரு சாதாரண ஒரு நோய் வருது, ஒரு காய்ச்சல் வருதுன்னா ஒரு 30லேருந்து 40 இருக்கலாம். ஆனால் இந்த ஆத்தருக்கு 80 இருந்துச்சு. இது எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்புல அவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவருக்கு 80 இருந்தது. இது கிட்டத்தட்ட சாதாரண நோய் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். கொஞ்ச நாள்லேயே அது 115 தொட ஆரம்பிக்குது. 115 தொட்ட உடனே இது ரொம்ப ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இவரை பரிசோதனை பண்ண டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு 500ல் 1 தான் அப்படின்னும் சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாரு. பல நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கார். உடம்பை அசைக்கவே முடியல. அந்த ஹாஸ்பிட்டல் கண்டிஷன்ஸை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்பவே மோசமாக இருந்தது, ரொம்பவே அழுக்காக இருந்தது, அதுக்குள்ளே ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னு என்னால் நம்ப முடியல. நிறைய பேர் ஒரே இரைச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர்ஸும் ரொம்ப அவசரமாக ஏதோ ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னை ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் இவரோட 20 வருட நண்பர்கிட்டையே அட்மிட் ஆகுறாரு. அவரும் ஒரு டாக்டர். அவர் இவரை ரொம்பவே ஸ்பெஷலாக கவனிச்சிக்கவும் ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, ஒரு நோயாளியோட மனநிலையை புரிஞ்சிக்க நினைக்கிற ஒரு டாக்டராக அவர் இருந்தார். ஏன்னா ஒரு நண்பர் அப்படின்றதா கூட காரணமாக இருக்கலாம். அப்போ நோயாளியுடைய மனதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யவும் ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் நிறைய வலி நிவாரணிகளை இவருக்கு மருந்தாக கொடுக்குறாரு. ரொம்பவே அதிகமான வலி நிவாரணிகள். அதெல்லாம் அவ்வளவு வலி நிவாரணியை சாப்பிட்ணும் அப்படின்னா இவருக்கு பிடிக்கவே இல்லை இந்த ஆத்தருக்கு.
அப்போ குடுக்கப்பட்ட அந்த வலி நிவாரணிய இன்னைக்கு யாரும் பிரிஸ்கிரைப் பண்றது கூட கிடையாது. அவ்வளவு குவான்டிட்டில இன்னைக்கு குடுத்தா, அது ஒரு விஷம் அப்படின்னு பார்க்கப்படுது. அன்னைக்கு இருந்த மருத்துவ புரிதலுக்கு அத அப்படி குடுக்கலாம் அப்படின்னு அவங்க நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு வலி ரொம்பவே அதிகமா இருக்குன்றதுனால. இவர் அந்த வலி நிவாரணிய குறைச்சுக்கணும்னு அப்பவே முடிவும் எடுத்திருந்தார். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நெறைய புத்தகங்கள படிக்கிறாரு, வாசிக்க சொல்லி கேட்கிறாரு. அதற்கு முன்னாடியும் இவர் நெறைய புத்தகங்கள படிச்சும் இருக்காரு. இது சம்மந்தப்பட்டதா. இவருக்கு நோய் வந்ததுக்கு எந்த ஒரு வைரஸும் காரணம் இல்ல. உடம்புக்குள்ள வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இவளோட இம்யூனிட்டி தான் இவரோட உடம்புக்கு எதிரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. பல வருடமா இவரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ப தான் வாழ்ந்திருக்காரு. சோவியத்துக்கு போனது கூட ஒரு பெரிய வேலைனால தான். அங்கேயும் இவரு தூங்கவே இல்ல. இவ்வளவு ஸ்ட்ரெஸ்லயே இருந்ததுனால இவருக்கு இந்த நோய் வந்திருக்கலாம் அப்படின்னு இவர் நம்ப ஆரம்பிக்கிறார். அப்ப அதுக்கு என்ன மருந்தா இருக்க முடியும்? இவர் உடனடியா நல்ல எமோஷன உடம்புக்குள்ள கொண்டு வந்தா, ஓரளவுக்காவது இது குறையும் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறார். முக்கியமா நெறைய வாய் விட்டு சிரிக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வாய் விட்டு சிரிச்சுட்டு தான் தூங்க போறார். ஒரு நல்ல சினிமா பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு நபர்கிட்ட கதை படிக்க சொல்லி கேட்கறதா இருக்கட்டும். தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் வயிறு வலிக்கிற அளவுக்கு வாய் விட்டு சிரிக்கணுன்றத கட்டாயப்படுத்திக்கிறார். அப்படி சிரிச்சுட்டு உடம்ப பரிசோதனையும் பண்ணி பார்க்குறார். சிரிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட செட் ரேட் எப்படி இருக்கு? சிரிச்சதுக்கு அப்புறம் செட் ரேட் எவ்வளவு குறையுது அப்படின்றதையும் பார்க்குறார். கிட்டத்தட்ட ஒரு 5, 6 பாயிண்ட் அது குறையவும் செய்யுது. ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான். பட் தொடர்ந்து இது எப்பல்லாம் இவர் சிரிக்கிறாரோ குறையுதுன்றத இவர் கவனிக்கிறார். அது கூடவே சேர்த்து இப்போ விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறார். டைரெக்டாகவே விட்டமின் சியை பிளட்டில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாரு ஒரு 25 கிராம் அளவுக்கு. இதை உடனடியாக நம்ம யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. இது எடுத்துக்கிறது மூலமாக உடம்புல நிறைய பிரச்சனை வரலாம். பட் அப்போ அவருக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்ததுனாலையும் அப்போ மருத்துவ வளர்ச்சி இல்லாதனாலையும் அதை செஞ்சுக்கவும் செய்தார். தொடர்ந்து இதை செய்ய ஆரம்பிக்கும் போது அவளோட செட் ரேட் திரும்பவும் 80க்கு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஒரு 7 வருடம் கழிச்சு இந்த நோய் இருந்ததுக்கான தடையுமே இல்லாமல் போயிடுது. குதிரை ஓட்டுறதும் அவர் திரும்ப செய்ய முடியுது. கோல்ஃப் விளையாட முடியுது. எல்லா விஷயத்தையும் அவரால் இப்போ இயல்பாக செய்ய முடியுது. அப்போ தான் இவருக்கு இந்த நோய் குணமானதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறார். அதில் முதல் காரணம் என்ன தெரியுமா? நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டது. நான் இறந்துடக்கூடாது, நான் கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தது. அப்போ நம்ம எல்லாருக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தாலே நோயை உடம்பு குணப்படுத்த ஆரம்பிக்கும். 2வது இவருக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான டாக்டர். அந்த டாக்டர் இவர் ஒரு நண்பராகவே பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா நண்பர் தான். அப்போ ஒரு டாக்டரோட வேலை என்னென்னா ஒரு நண்பராக இருந்தே ஆகணும். ஒரு நோயாளியோட மனநிலையை புரிஞ்சிக்கக்கூடிய மருத்துவராக அவர் இருக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கில் என்னென்னா அவருக்கு இருக்கக்கூடிய அறிவு கிடையாது. எந்த மருந்தை கொடுக்கணும், எப்படி ஒரு சர்ஜரி பண்ணணுன்றதெல்லாம் தாண்டி ஒரு பேஷண்ட்டை எப்படி ஒரு மனிதனாக பார்க்கணும், அவர் எப்படி ஒரு நண்பராக பார்க்கணும், அவர் எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி உணர வைக்கணுன்றது தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய ஸ்கில். 3வது ஒரு டாக்டர் என்ன தான் இருந்தாலும் டாக்டர் வேலை செய்ய போகிறதில்ல. ஒரு பேஷண்ட் தான் வேலை செய்யணுன்றதை புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு நோய் வந்துடுச்சுன்னா ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம். டாக்டர் வேலை செஞ்சு நம்ம உடம்பை குணப்படுத்துவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. டாக்டர்ன்றவர் ஒரு வழிகாட்டி தான். அங்கே வேலை செய்ய வேண்டியது ஒரு பேஷண்ட் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த ஆத்தர் தினமும் ஒரு வாய் விட்டு சிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வகையான உணவு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நோயை குணப்படுத்த போகிறது பேஷண்ட் தான். என்ன செய்யணுன்ற வழியை மட்டும்தான் ஒரு டாக்டர் காட்டுவார். இவர் சொல்லக்கூடிய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எப்போவாவது ஒரு டாக்டராக இருக்கட்டும், ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக கூட இருக்கட்டும், தேவையில்லாமல் ஒரு நெகட்டிவான அட்வைஸை கொடுக்குறாங்க, ஒரு வெர்டிக்டை கொடுக்குறாங்க, ஒரு தீர்மானத்தை பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும். ஒரு டாக்டர் சொல்கிறாரு உங்களை இதுக்கப்புறம் காப்பாற்றவே முடியாது, நீங்கள் இறந்து தான் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை நம்புறதுக்கான அவசியன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா அதை நான் நம்புறது மூலமாக எந்த ஒரு செயலும் செய்ய போகிறது இல்லை. எப்படியும் சாக போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே அதை சரி செய்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்? எந்த வேலையும் செய்ய போகிறது இல்லை. அப்போ உண்மையாகவே நான் செத்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஏன் நம்பணும்? அதை நம்புறது மூலமாக அங்கே எந்த ஒரு தாக்கத்தையும் நான் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு பெட்டர் அதை நான் நம்பாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆத்தர் அந்த 500ல் 1 தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொன்னதை கடைசி வரைக்கும் நம்பலை. என்னதான் இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும், நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இவர் பண்ணிக்கிட்டாலும், இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அதுவும் காரணமாக இருக்கலாம். அதுதான் பிளேசிபோ எஃபெக்ட். எப்போ ஏதோ ஒரு விஷயத்தை ஆழமாக அது வேலை செய்யும் நம்ம நம்புகிறோமோ அது வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ஆத்தர் ஒரு ஸ்டடியை பற்றி சொல்கிறார். ஒரு ஸ்டடியில் 2 குரூப் எடுத்துக்கிறாங்க. முதல் குரூப் கிட்ட சளி பிடிக்காத மருந்து நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி சாதாரண விஷயம் ஒரு தண்ணியை தான் கொடுக்குறாங்க. அவங்க நமக்கு ஏதோ ஒரு மருந்து கிடைக்கிது அப்படின்னு நினச்சி தொடர்ந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. 2வது குரூப்புக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் மருந்து கொடுக்கல, வெறும் தண்ணி தான் கொடுக்குறோம், ஆனால் இதை மருந்துன்னு நீங்கள் நம்பணும், ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து தண்ணியை கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் மருந்துன்னு நம்புங்கன்னு சொன்னால் நம்புறது ரொம்ப கடினமானதாக இருக்கும். அப்போ அவங்க அதை உண்மையாக நம்பலை, இருந்தாலும் தண்ணியை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொடுத்தது தண்ணி கிடையாது, உண்மையான மருந்து. சொல்லப்போனால் முதல் குரூப்புக்கு மருந்தே கொடுக்காம அவங்கள மருந்துன்னு நம்ப வச்சாங்க. 2வது குரூப்புக்கு அவங்கள நம்ப வைக்காமல் மருந்தை கொடுத்தாங்க.
யாருக்கு சளி பிடிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கும் அடுத்த சில 6 மாதத்தில் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு தான். அதாவது யார் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு மருந்துன்னு நம்பினாங்களோ அவங்களுக்கு சளி பிடிக்கிறது குறைஞ்சிருந்தது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். அப்போது இவர் தொடர்ந்து நிறைய விஷயத்தை செஞ்சாலும் அது வேலை செய்யுதுன்னு நம்பினதே அது வேலை செஞ்சதுக்கு காரணமாகவும் இருக்கலான்னு சொல்கிறார். இந்த டாக்டர் ஒரு ஸ்டடியை பற்றி சொல்கிறார். பொதுவாக சின்ன சின்ன உடல் பிரச்சனையோட டாக்டர்கிட்ட போகிறவங்கள வச்சு ஒரு ஸ்டடியே பண்ணுறாங்க. வயிறு வலி தலைவலின்னு டாக்டர்கிட்ட போகிறவங்கள வச்சு ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. 2 டாக்டர் இருக்காங்க. ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு வரக்கூடிய பேஷண்ட்டை எல்லா விஷயத்தையும் கேட்டுப்பார். கேட்டு முடிச்சுட்டு ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து அனுப்புவார். 2வது டாக்டர் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட் எல்லாரையும் அதே மாதிரி அவர் கவனிப்பார். ஆனால் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்க மாட்டார். இது சாதாரண தலைவலி தாங்க, சரியாயிடும், போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த 2 குரூப்பில் எந்த குரூப்புக்கு அந்த நோய் உடனடியாக குணமானது, ரொம்ப சீக்கிரம் குணமானது, ஆர் அட்லீஸ்ட் நான் ஒரு நல்ல டாக்டரை பார்த்தேன், எனக்கு நோய் குணமாயிடுச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, எந்தெந்த பேஷண்ட்லாம் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷனை வாங்கினாங்களோ அவங்க எல்லாரும் நான் ஒரு நல்ல டாக்டரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட்டும் பண்ணுறாங்க. ஒரே டாக்டர் தான் அங்கே இருப்பார். ஒரு சில பேஷண்ட்டுக்கு அவர் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பார். சில பேஷண்ட்டுக்கு அவர் அதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஜஸ்ட் வார்த்தையில் இது சாதாரண விஷயம் தான், சரியாயிடும், போயிட்டு வாங்கன்னு சொல்வார். அப்போவும் ஸ்டடி பண்ணி பார்த்தா யாருக்கெல்லாம் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கிடச்சிதோ, ஒரு சீட்டில் டாக்டர் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்தாரோ அவங்களுக்கெல்லாம் நோய் குணமானதா. இதை தான் இந்த ஆத்தர் ப்ரெஸ்கிரிப்ஷன் மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நோய் குணமாகணும்னா அங்கே என்ன மருந்து கிடைக்கிது அப்படின்றத தாண்டி மருந்து கிடைக்குதா அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். ப்ரெஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றத தாண்டி ப்ரெஸ்கிரிப்ஷனே ஒரு மருந்தாக செயல்படும்னு சொல்கிறார். இதை தான் நம்ம பிளேசிபோ எஃபெக்ட் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த பிளேசிபோ எஃபெக்ட்னா என்ன? எனக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது, ஃபிசிக்கலாக ஒரு மருந்து கிடைக்குது, அதை மருந்துன்னு நான் ஆழமாக நம்பி அது என்னோடய நோயை கண்டிப்பாக குணப்படுத்தும்னு ஆழமாக நம்பி நான் சாப்பிட்டேன்னா அது என்னோடய நோயை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த பிளேசிபோ எஃபெக்டை நிறைய ஸ்டடீஸ்குள்ளே உள்ளாக்கியிருக்காங்க. இன்றைக்கி கூட இந்த பிளேசிபோ எஃபெக்டை மருத்துவ உலகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு தலைவலிக்கே ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த மருந்து வேலை செய்தா இல்லையான்றதை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? ஜஸ்ட் அந்த மருந்தை ஒரு நபருக்கு கொடுத்து அவரோட நோய் குணமாகுதா அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மாதிரி 2 பேஷண்ட்டை தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஒரு நபருக்கு இந்த மருந்தை கொடுப்பாங்க, இன்னொரு நபருக்கு மருந்து கிடையாது, பார்க்குறதுக்கு இது மாதிரியே இருக்கும், ஆனால் அது மருந்தே கிடையாது, அதை கொடுப்பாங்க. இப்போ 2 பேருக்கும் எப்படி நோய் குணமாகுது அப்படின்றத பார்ப்பாங்க. அதாவது மருந்தே சாப்பிடாம ஒரு நபருக்கு எவ்வளவு நோய் குணமாகுதோ அதை தாண்டி நோயை குணப்படுத்தினா தான் அந்த மருந்து வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இதன் மூலமாக இந்த மாடர்ன் மெடிசின் இண்டஸ்ட்ரியே இந்த பிளேசிபோ எஃபெக்டை ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நிறைய ஸ்டடி இந்த பிளேசிபோ எஃபெக்ட்குள்ளே போயிருக்கு. அதில் சில டாக்டர்ஸு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிளேசிபோ எஃபெக்ட் அப்படின்றது உண்மையாக நோயை குணப்படுத்துறது கிடையாது. அது என்ன செய்யுதுன்னா சிம்டமை குறைக்குது. எனக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, நான் டாக்டர்கிட்ட போகிறேன், ஏதோ ஒரு இடத்துல வலி இருக்குதுன்னு நான் போகிறேன், அவர் ஏதோ ஒரு மருந்தே இல்லாமல் இது உங்கள் நோயை குணப்படுத்திடும்னு சொல்லி கொடுக்குறப்ப அதை நான் நம்பினா எனக்கு வலி தான் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் வலி தான் குறையுது, ஆனால் வலி குறையிறதுனாலேயே அந்த நோயும் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம காட்டில் வாழ்ந்த காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹார்மோன் சுரந்துக்கிட்டு இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு சில ஹார்மோன் சுரக்கும், அதை நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேறு சில ஹார்மோனை நம்ம சேஃப் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 விதமான ஹார்மோன்ஸ் நமக்கு சுரக்கிறதுக்கு, இந்த 2 விதமான ஒரு வேதியியல் மாற்றத்தை நம்மளோட ரத்தம் அடைகிறதுக்கு என்ன காரணம்? எப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும் அப்போ என் உடம்பு ஒரு வகையில் செயல்படணும், எப்போ நான் சேஃபாக இருக்கணும் அப்போ என் உடம்பு இன்னொரு வகையில் செயல்படணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு புலி என்னை துரத்துதுன்னா அப்போ நான் என்ன செய்யணும்? என்னோடய ஒரே நோக்கம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடியே ஆகணும். அப்போ என்னோடய உடம்பு மொத்தமாக அந்த இடத்துலேருந்து ஓடுறதுக்காக தயாராகும். சில விஷயத்தை அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். ஒரு இம்யூனிட்டியை அது குறைச்சிக்கும், உடலில் செரிமானத்தை அது குறைச்சிக்கும். இதெல்லாம் மாற்றிக்கிறது மூலமாக ஃபுல் எஃபெக்டோட அந்த இடத்துலேருந்து என்னால் ஓட முடியும், உயிர் பிழைத்து நல்லா இருக்க முடியும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப சுரக்கக்கூடிய ஹார்மோன் இந்த மாதிரி வேலையை தான் செய்யும். ஆனால் சேஃபான சுச்சுவேஷனில் நான் இருக்கேன்னு வச்சுப்போம், அப்போ என் உடம்பில் நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றம் எப்படி இருக்கும்னா, இப்போ நீ ரொம்ப சேஃபாக இருக்க, உடம்பை புதுப்பிக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ செய், உடம்பில் இருக்கிற நோயை குணப்படுத்துறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ செய், உடம்பை ஜீரணப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அந்த மாதிரி வேலையை தான் அது செய்ய ஆரம்பிக்கும். அப்போ சேஃபான சுச்சுவேஷனில் இருந்தால் என்னோடய உடம்பே என்னை குணப்படுத்திக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த பிளேசிபோ எஃபெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டை எனக்கு சைக்காலஜிக்கலாக கொடுக்குது.
ஒரு டாக்டர் மருந்துன்னு சொல்லி ஒன்றத்தை கொடுக்குறாரு. அதை நான் சாப்பிட்டதுக்கப்புறம் என் உடம்பு கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு நான் நம்பி சேஃப் ஆகுறேன். அங்கே என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுன்றது குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்றத உணர்ந்த உடம்பு என்னோடய உடம்பை குணப்படுத்தவும் ஆரம்பிக்குது. அப்போ பிளேசிபோ எஃபெக்ட் உண்மையாக உள்ளே போய் ஆர்கானிக்காக என் உடம்புல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் சேஃபாக இருக்குன்ற ஒரு கண்டிஷனை கொடுக்கறதுனால பல நோய்களை என்னோடய உடம்பே குணப்படுத்திக்கவும் செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு பிளேசிபோ தான் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன். இன்னும் சொல்லப்போனால் டாக்டரே ஒரு பிளேசிபோ தான் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். ஒரு ஸ்டடியை பற்றியும் சொல்கிறார். சில பேர் வயிறு வலி அப்படின்னு டாக்டரை பார்க்க போகிறாங்க. அங்கே ஒருத்தர் டாக்டராக இருக்கார். அந்த டாக்டர் மருந்தை கொடுத்து அனுப்புகிறார். இந்த மருந்து கண்டிப்பாக உங்கள் உடம்பை குணப்படுத்திட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் இல்லைங்க, இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய நர்ஸ் தான் இருக்காங்க, வயிறு வலிக்கெலாம் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நர்ஸ் சில மெடிசினை கொடுக்குறாங்க. அதே மெடிசின் தான், அதே வார்த்தையை தான் பேசுகிறாங்க. இப்போ 2 பேரில் யாருக்கு உடனடியாக ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் நான் ஒரு டாக்டரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு நம்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே ரிலீஃப் கிடைக்குது. அப்போ நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டேன், அவர் என் நோயை குணப்படுத்திடுவார்னு நம்புறதே என்னோடய நோயை குணப்படுத்தும். இந்த பிளேசிபோ எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. இதோட ஆப்போசிட்டை நோசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஏதோ ஒரு மருந்து நான் எடுத்துக்கிறேன், அது வேலையே செய்யாது, சைடு எஃபெக்டை தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன்னா அது எனக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அது தேவையில்லாத புது புது வியாதிகளையும் கொண்டு வரும். அப்போ இந்த ஆத்தர் நமக்கு சொல்லித்தர முக்கியமான விஷயம், இந்த இல்னஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், நோயை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா அந்த நோய் குணமாகும் அப்படின்றத உண்மையாக நம்ம நம்பணும். ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம பார்க்குறப்போ அவர் என் நோயை குணப்படுத்துவார் அப்படின்னு நம்ம நம்பணும். இப்போ இதுக்காக இந்த ஆத்தர் நீங்கள் மெடிசின் எடுத்துக்கக்கூடாது, மெடிசின் எடுத்துக்கணும் அப்படின்லாம் அட்வைஸை கொடுக்கல. நீங்கள் மெடிசின் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு டாக்டரை பார்க்குறப்போ அந்த டாக்டர் சொல்கிறத கட்டாயம் நம்பி ஆகணும். அதையே சந்தேகப்பட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஒருவேளை நல்ல மெடிசினை கொடுத்தாலும் உங்களுக்கு நோய் குணமாக போகிறது கிடையாது. டான் பேப்லோ கேசல்ஸ் அப்படின்னு ஒரு மியூசிஷியன் இருக்கார். அவர் ஒரு மியூசிக் டீச்சர், ஒரு கம்போசர், நிறைய இன்வென்ஷனையும் அவர் பண்ணியிருக்காரு மியூசிக் ரிலேட்டடாக. இந்த ஆத்தருக்கு அந்த நபரை தெரியும். முதல் முறையாக அந்த மியூசிஷியனை இவர் பார்க்குறப்போ அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? 90 வயது. ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு போகிறாரு முதல் முறையாக அவரை சந்திக்கிறதுக்காக. அவருக்கு 90 வயதாகிடுச்சு. அப்போ தான் அவர் தூங்கி எந்திரிக்கிறார். காலைல அவர் எந்திரிச்ச உடனே அவரால் நடக்க முடியல, உடம்பை அசைக்க முடியல, ஒவ்வொரு மூட்டும் இறுக்கி பிடிச்சா மாதிரி இருக்குது. அவரால் அவரோட கையை கூட ஓப்பன் பண்ண முடியல, எல்லா விரல்களும் மடங்கி இருக்குது. எந்திரிச்ச உடனே அவரோட மனைவி தான் அவருக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க, எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சு விடுறாங்க. எல்லாத்தையும் பார்த்த இந்த ஆத்தர், சரி இவருக்கு ரொம்ப வயதாகிடுச்சு, இதுக்கப்புறம் இவர் பெருசாக மியூசிக்லாம் கம்போஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். அவரோட காலை பொழுது என்ன தான் இவ்வளவு கடினமாக இருந்தாலும், இன்னொரு நபரோட உதவி இல்லாமல் அவரால் எந்த ஒரு வேலையை செய்ய முடியல அப்படின்னு இருந்தாலும், கொஞ்சம் ட்ரெஸ்அப் ஆன உடனே ஒரு பியானோ பக்கத்தில் உட்கார்ந்தாராம். இவர் பியானோ பக்கத்தில் ஏன் போய் உட்கார்றாரு? இவரால் கண்டிப்பாக பியானோவை வாசிக்க முடியாது அப்படின்னு இந்த ஆத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவர் அந்த பியானோவை வாசிக்க ஆரம்பித்தாராம். அவரோட விரல்கள்லாம் இப்போ விரிய ஆரம்பிச்சிருக்கு. பியானோவை ரொம்ப நார்மலாக வாசிக்கிறாரு. ரொம்ப சிறப்பாகவும் அதை வாசிக்கவும் செய்கிறார். இந்த ஆத்தர் அதெல்லாம் ரசித்து முடிச்சிடுறார். திரும்ப பியானோவை வாசித்து முடித்த உடனே அவரோட உடம்பு திரும்ப கொஞ்சம் பழைய நிலைக்கே வருது. அவரால் பெருசாக எந்த வேலையும் செய்ய முடியல. உணவை கூட அவரோட மனைவி தான் ஊட்டி விடுறாங்க. ஒரு மதியம் ஒரு 12 மணி போல் இருக்கும். ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காக நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வரதா அவர் கேள்விப்படுறார். ப்ரெஸ் மீட்டை கண்டிப்பாக இவர் கேன்சல் பண்ணிவிடுவார். ஏன்னா இன்றைக்கி தான் இவரோட உடம்பு இப்படி இருக்குது, உடம்பை இவரால் அசைக்க முடியல, இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷலாக இவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு டாக்டர் நினச்சிக்கிட்டு இருக்கார். அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, ஒவ்வொரு நாளுமே இவர் இப்படி தான் இருக்கார் பல வருடமாக. அவர் எப்போ பியானோ வாசிக்கிறாரோ அப்போ ரொம்ப குதூகலம் ஆகிடுறாரு. அப்போ அவருக்கு உடம்பு ரொம்ப நல்லா ஆகிடுது. இல்லை அந்த மியூசிக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்கணும், ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், அது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னாலும் ரொம்ப ஆர்வமாயிடுறாரு. அப்பவும் அவரோட உடம்பு ரொம்ப நார்மல் ஆகிடுது அப்படின்றத கவனிக்கிறாரு. அவரோட மனைவி கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிறார். இதில் இந்த ஆத்தர் ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லித்தரார். நமக்கு உடம்புல நோய் குணமாகணும், இல்லை நோய் குறையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான 2 விஷயம் கட்டாயம் தேவை. முதல் விஷயம் ஒரு கிரியேட்டிவிட்டி தேவை. ஏதோ ஒரு விஷயத்தை படைக்கணும் அப்படின்ற ஒரு தேவை நம்மள்ட்ட இருக்குன்னா, ஒரு ஆர்வம் நம்மள்ட்ட இருக்குன்னா, அது சார்ந்த வேதியியல் மாற்றங்கள் நம்ம உடம்பில் ஏற்படுது. அந்த வேதியியல் மாற்றங்கள் பல நேரத்தில் வலி நிவாரணையாக இருக்குது. நம்மளோட உடலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தருது, நம்மளோட நோய்களை குறைக்குது. 2வது, நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான ஒரு மீனிங்கை நம்ம வச்சுருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தை வச்சுருக்கிறது. இந்த நபருக்கு எப்படி ஒரு மியூசிக் ஒரு வாழ்க்கையின் ஒரு காரணமாக இருக்கோ, ஒரு மியூசிக்கை படைக்கணுன்றது ஒரு வாழ்க்கையின் காரணமாக இருக்கோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நான் இறந்து
இழந்துடக்கூடாது, நான் செய்கிறதுக்கான வேலை இருக்குது, நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மள்ட்ட இருக்கிறப்போ அதுவும் நம்மளோட நோயை குணப்படுத்துது, நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் சிறப்பாக்குது, நம்மளை சாக விடாமல் தடுக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். இதே விஷயத்தை தான் மேன் சர்ச் ஃபார் மீனிங்கிற புத்தகத்தில் விக்டர் ஃப்ராங்கலும் சொல்லியிருப்பார். அவர் நாசி வதை முகாமில் இருந்த ஒரு நபர் தான். அங்கே நிறைய பேர் அவர் கவனிச்சிருக்காரு. அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். அங்கே இருக்கிறதுல யாரெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, யாரெல்லாம் உயிர் பிழைத்து வெளியே வந்தாங்க அப்படின்றத அவர் ஸ்டடி பண்ணுறார். அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் ரொம்ப பலசாலியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உயிர் பிழைத்தாங்கன்னு சொல்ல முடியாது, யாரெல்லாம் கொஞ்சம் திறமசாலியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உயிர் பிழைத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் யாருக்கெல்லாம் இங்கேருந்து உயிர் பிழைத்து வெளியே போகணுன்ற ஒரு காரணம் இருந்ததோ, ஒரு டீப் டிசைர் இருந்துச்சோ, அவங்கெல்லாம் உயிர் பிழைத்து வெளியே வந்தாங்கன்னு சொல்கிறார். விக்டர் ஃப்ராங்கலுமே ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை படைக்கணும், இல்லை என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ற எண்ணம் நம்மள்ட்ட இருந்தாலே அதுவே நம்மளோட நோயை குணப்படுத்துமா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாள் இரவு நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் நெருப்பு வந்தால் அலாம் அடிக்கிற மாதிரியான ஒரு டிவைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியும் வச்சுருக்கீங்க. ஒரு நாள் இரவு நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த அலாம்லேருந்து ஒரே சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. நீங்கள் தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டிங்க. அடுத்து என்ன செய்வீங்க? யாராவது ஒரு நபர் நைட்டு தூங்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இந்த அலாம், இதை ஆஃப் பண்ணிடலான்னு போய் ஸ்விட்சை ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப வந்து படுத்து தூங்குவோமா? இதை செய்யக்கூடிய ஒரு நபரை நம்ம என்னன்னு சொல்வோம்? கிட்டத்தட்ட அவர் ஒரு முட்டாள் அப்படின்னு தான் சொல்வோம். ஆனால் இங்கே நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட செயலை தான் அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம உடம்புலையும் நெருப்பு வந்தால் அலாம் அடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. அது எப்போல்லாம் சத்தம் போடுதோ அப்போல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தூங்குறதுல தான் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அலாம் டிவைஸ் தான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வலிகள். நமக்கு உடம்பு வலிச்சா அது ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வலி பற்றின ஒரு போதிய எஜுகேஷன் நம்ம மத்தியில் கிடையாது. உடம்புல ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டால் அந்த வலியை குணப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, அந்த வலி ஏன் வருது அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்குறதே கிடையாது. வீட்டில் அலாம் அடித்தா எங்கேருந்து நெருப்பு புகைஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்கே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நம்ம போய் பார்க்குறது கிடையாது. அந்த அலாம் சவுண்டை எப்படி நம்ம சப்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இதை தாண்டி இந்த வலி நிவாரணிகள் எல்லாம் விளம்பரத்துலேயே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது, சாதாரண கடையில் கிடைக்க ஆரம்பிக்குது, ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமலேயும் கிடைக்க ஆரம்பிக்குது. நம்மளே தலை வலிக்குது அப்படின்னா உடனடியாக கடையில் போய் ஒரு மாத்திரை வாங்குறது எவ்வளோ சுலபமாக இருக்குது. ஆனால் இப்படி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வலிகளில் 90% வலிகள் ரொம்ப பெரிய காரணத்தினால வரது கிடையாது. அதாவது உடனடியாக வலியை நம்ம குறைக்கணும் அப்படின்ற தேவை அதுக்கு கிடையவே கிடையாது. அது மேபி ஸ்ட்ரெஸ்னால் வரலாம், ஒழுங்காக தூங்காதனால வரலாம், அதிகமாக சாப்பிட்டதுனால வரலாம், ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வரலாம், குடிச்சிட்டே இருக்கிறதுனால வரலாம். இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய தவறுனால கூட நமக்கு வலின்றது வரலாம். அப்போ எதுக்காக இந்த வலி வருது அப்படின்றத கவனித்து அதை தான் நம்ம சரி செய்யணும். அதுக்காக தான் வலியே நமக்கு வருது. வெறும் 10% வலிகள் மட்டும்தான் உடனடியாக ஒரு வலி நிவாரணி கொடுத்து சரி செய்ய வேண்டிய தேவையில் இருக்குது. அதை கண்டிப்பாக ஒரு டாக்டரால் தான் சொல்ல முடியும். நமக்கு வலி ஏற்படுது, மூட்டில் வலி வருது, முதுகில் வலி வருதுன்றதுக்காகலாம் ஏதேதோ மருந்தை நம்மளா கடையில் வாங்கி பயன்படுத்தணுன்ற தேவை கிடையாது. இப்படி இந்த வலிகள் பல நேரத்தில் நம்மளோட ஒரு வார்னிங் சிஸ்டமாக இருக்குது, இல்லை ஒரு ப்ரொடெக்டிவ் சிஸ்டமாக இருக்குது. இதை நீ செய்யக்கூடாது, உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு அது நமக்கு வார்ன் பண்ணுது, இல்லை செய்யக்கூடிய செயலை உடனடியாக நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு நோயை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வலின்றது நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு. ஏதோ ஒரு நோய் நமக்குள்ளே வருது, ஆனால் வலியவே ஏற்படுத்தலை அப்படின்னா அந்த நோய் நம்மள்ட்ட இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதை நம்ம குணப்படுத்தவே மாட்டோம். அப்போ அதற்காக தான் இயற்கை வலின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. ஆனால் உண்மையாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வலின்றது நமக்கு தேவையில்லைன்னு வலியை சப்ரஸ் பண்ணுறோம். அதாவது நோயை குணப்படுத்தாமல் வலியை மட்டுமே தூக்கி எறிஞ்சிக்கிட்டே போகிறோம். இந்த வலி நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையை விட எப்போவுமே இந்த வலி நிவாரணிகள் தான் அதிகமான பிரச்சனையை கொடுக்குது. இங்கே வலி நம்மளோட எதிரி கிடையாது, வலி நிவாரணிகள், அதுவும் ஒரு டாக்டர் சொல்லாமல் நமக்காக கிடைக்கக்கூடிய வலி நிவாரணிகள் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்போ உடம்புல ஏதாவது ஒரு வலி வருதுன்னா உங்களுக்கு ஒரு த்ரெஷோல்டை வச்சுக்கோங்க. உங்களால் தாங்கிக்க முடிஞ்ச வலியாக இருந்தால் எதனால் வருதுன்ற அனலைஸ் பண்ணி அதை சரி செய்யுங்க. எதனால் வலி வருதுன்னு தெரியலன்னா ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து அவர்கிட்டருந்து நீங்கள் அட்வைஸாக வாங்கிக்கலாம். இந்த ஆத்தர் இந்த கட்டுரைகள்லாம் எழுதுனதுக்கப்புறம் நிறைய மெடிக்கல் கவுன்சிலில் ஸ்பீச் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது. அதெல்லாம் அட்டன் பண்ணுறாரு, அங்கே நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்குறாரு, நோயை பற்றின பல விஷயங்களை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் குறைஞ்சது 3000 டாக்டர்கிட்டேருந்து அவருக்கு கடிதம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அத்தனை கடிதத்தையும் படித்ததுக்கப்புறம் அவர் நமக்கு நோய்கள் பற்றின சில டிப்ஸை கொடுக்குறாரு. அதை கடைசியாக பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களும் இதில் அடங்கும். முதல்ல ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளி அப்படின்றவர் தான் ஒரு நோயை குணப்படுத்துறதுல ரொம்ப அதிக பங்களிப்பை காட்ட வேண்டிய நபர். எப்போவுமே நோய் வந்துடுச்சு அப்படின்னா டாக்டர் குணப்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக டாக்டரோட வழிநடத்தலின் பேரில் அந்த நோயாளி தான் அவரோட நோயை குணப்படுத்துகிறாரு. பாசிட்டிவான எமோஷன்ஸை நீங்கள்
வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட ரத்தத்தில ஒரு பாசிட்டிவான ரசாயன மாற்றம்ன்றது கட்டாயம் ஏற்படும். அந்த பாசிட்டிவிட்டியே உங்களோட நோய குணப்படுத்துறதுக்கு உதவும். எப்பவுமே இப்படிப்பட்ட பாசிட்டிவ் எமோஷன் ஸ்டேட்ல நீங்க இருந்தீங்கன்னா, பாசிட்டிவ் தாட்ஸ வச்சிருந்தீங்கன்னா, நோய் வரதோட விகிதமும் கட்டாயம் குறையும். எப்ப வாய் விட்டு வயிறு வலிக்க நீங்க சிரிக்கிறீங்களோ, அப்ப நோயோட வீரியம்ன்றது குறையுது. உங்க உடம்போட ஒரு ஹீலிங் பவர் அப்படின்றது அதிகரிக்குது. ஒவ்வொரு நாளும் 10 நிமிடமாவது வாய் விட்டு சிரிங்க. வாய் விட்டு சிரிக்காத ஒரு நாள் உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது. உங்க வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீங்க உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்ற வெர்டிக்ட்ட குடுக்கறதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே அருகதைன்றது கிடையாது. உங்க உயிர காப்பாத்த முடியாது, நீங்க இறந்து போயிடுவீங்க அப்படின்றத சொல்ற அளவுக்கு இங்க யாருமே அறிவாளி கிடையாது. எவ்வளவு பெரிய கல்லூரியில படிச்சிருக்கட்டும், எவ்வளவு வருட அனுபவம் வேணாலும் ஒரு மருத்துவருக்கு இருக்கட்டும். உங்கள காப்பாத்த முடியாது, நீங்க இறந்து தான் போவீங்க அப்படின்னு சொல்றதுக்கான அருகதை அவங்களுக்கு கிடையாது. அவ்வளவு அறிவும் அவங்களுக்கு கிடையாது. பெயின் கில்லர்ஸ் அப்படின்றது தான் பெயினை விட மோசமான விஷயம். வலி நிவாரணிகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலி பெரிய தொல்லையை உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. வலி வரும்போது அதை எப்படி கையாளணும்னு கற்றுக்கோங்க. ஒரு நல்ல மருத்துவரை பாருங்கள். நீங்களாக வலி நிவாரணியை எடுத்துக்கிறது தான் நோய் வரத்துக்கான ஒரு முக்கிய காரணம். உங்களோட உடம்புக்கே உங்கள் நோயை குணப்படுத்துறதுக்கான அனைத்து தகுதியும் இருக்குது. உங்கள் உடம்பு தான் இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலையே மிகப்பெரிய டாக்டர். எவ்வளோ பெரிய டாக்டர் வேணாலும் இருக்கலாம், அவர் என்ன செஞ்சாலும் உங்களோட உடம்பு தான் உங்களை குணப்படுத்த போகுது. உங்கள் உடம்பை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைப்பார். அப்படி உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கணுன்னா உங்களோட தூக்கம் சரியாக இருக்கணும், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சரியாக இருக்கணும், நீங்கள் பண்ணக்கூடிய உழைப்பும் சரியாக இருக்கணும். உங்கள் உடம்பு உங்களை குணப்படுத்தணுன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் படைக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நீங்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்கள் உடம்பு உங்களை குணப்படுத்துது. அப்போ உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பர்பஸை தேடி கண்டுபிடிங்க. ஏதாவது ஒரு படைப்பாற்றலை வளர்த்துக்கோங்க. தொடர்ந்து ஏதாவது ஒரு ஆர்ட் மேலே ஒரு அக்கறையை வளர்த்துக்கோங்க. இங்கே நோய் அப்படின்றது தனிப்பட்ட விஷயம் கிடையாது. நோயின்றது உடம்புல மட்டுமே வரக்கூடிய பிரச்சனைன்னு கிடையாது. இந்த நோய்க்கு நீங்கள் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சை தான் கையாளணும். அதாவது உங்கள் உடம்புல மட்டுமே வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது நோயின்றது. உங்கள் மனதில் வரலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப் மூலமாக உங்கள் உடம்புக்கு உள்ளே வரலாம், இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் மூலமாகவும் வரலாம். உடம்புல நோய் வந்துடுச்சு அப்படின்னா உடம்புக்குள்ளேயே இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மற்ற விஷயத்தையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு உறவில் இருக்கிற பிரச்சனைனால என் உடம்புல இப்படி பிரச்சனை வருதா, இல்லை நான் இருக்கக்கூடிய சூழல்லேருந்து இந்த பிரச்சனை எனக்கு வருதா, இல்லை என்னோட மனதிலேருந்து வருதா அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு நோயை குணப்படுத்த முடியும். உடம்புல சில சமயம் சிம்டம் மட்டும்தான் இருக்கும், நோய் உடம்பை விட்டு வெளியே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களை தான் இந்த ஆத்தர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கார். நோயை பற்றின சில முக்கியமான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே பல நல்ல இன்சூரன்ஸ் ப்ரொவைடரை உங்களால் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது சூட் ஆகுன்றதை தேர்ந்தெடுக்க முடியும், கூடுதல் டிஸ்கவுண்ட்டோட. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்க லிங்க்கை உடனடியாக செக் பண்ணி பாருங்கள்.